ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடரா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு போட்டாச்சு. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு, பட்டாணி, டபுள் பீன்ஸு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் நைட்டே டபுள் பீன்ஸையும் பட்டாணியை ஊற வச்சு காலையில் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி அதை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் டபுள் பீன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அப்போவே செஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு காஞ்ச டபுள் பீன்ஸ்னால கொஞ்சம் ஊற வைக்க வேணும். இல்லாட்டா டக்குன்னு வேகாது. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச டபுள் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த தண்ணியோடையே நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து அப்படியே நல்லா பெரட்டி விட்டோம்னா இது கொதிக்கும் போதே அதோட வாசனையும் போயிடும். இது நல்லா தண்ணி வற்றணும். அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து அதையும் பெரட்டி விட்டுக்கலாம். மற்ற டிஷ்லெலாம் நம்ம எண்ணெயிலேயே போட்டு தாளிப்போம். பட் இதுக்கு அப்படி போட தேவையில்லை. நம்ம கடைசியாக தான் மிளகாத்தூள் போடணும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி தோசை இது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். சாதத்துக்கு தொட்டுக்கும் போது கொஞ்சம் கூட்டு லெவலில் கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். மிளகாத்தூள் வாட போகட்டும். இப்போ தேங்காய் போட்டாச்சு. தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.